ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா அண்ட் பிரியா பிளஸ்லேருந்து உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னாக்கா, ஹைதராபாத்லேருந்து சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க நாயிரெட்டிப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் சித்தகுரு ஸ்ரீ ரமணானந்த மகரிஷி அவங்களால 2012ஆம் வருஷம் நிறுவப்பட்ட அறக்கட்டளையான சிவசக்தி ஷீரடி சாய் அனுக்கிரக மகாபீடத்தின் கோயிலான ரமணேஸ்வரம் தேவஸ்தானம் நோக்கி தாங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நாகிரெட்டிப்பள்ளி அப்படிங்கிற சின்ன கிராமத்தில் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா, கோல்டன் சிவலிங்கம் தாங்க இங்கே முக்கியமான ஹைலைட். அதாவது 3 அடி உயரத்தில் முழுசும் தங்கத்தினாலான உலகத்திலேயே முதல் முறையாக உருவாக்கப்பட்ட சிவலிங்கத்தை தாங்க பார்க்குறதுக்கு இப்போ நாம் போயிட்டுருக்கோங்க. ஆனால் அதை விட ஸ்பெஷலாக சில சுவாரஸ்யமான தகவலோடு இந்த வீடியோ அமைய போகிறதுங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுனாக்கா, வாரங்கல் ஹைவேஸில், அதாவது ஹைதராபாத் டு வாரங்கல் போகிற வழியில் யாதகிரி குட்டா எல்லோரும் ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. அங்கே போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாலேயே ரைட்டில் தேடினா நாகிரெட்டிப்பள்ளி அப்படிங்கிற கிராமம் இருக்குது. அங்கேருந்து உள்ளே ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் போனோம்னாக்கா இந்த தேவஸ்தானம் வருதுங்க. நான் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொன்னது தானுங்க சில சுவாரஸ்யமான தகவல்னு. அது என்னென்னா, இந்த இடத்தோட ஸ்வர்ண சிவலிங்கம் மட்டும் ஸ்பெஷலாக இல்லாமல் ஒரு 1023 ஸ்ரீசக்ரா டெம்பிள், 12 ஜோதிர்லிங்கம், ஆனந்த தீர்த்தம், 1008 சிவலிங்கங்கள், ஆதிபராசக்தி டெம்பிள், கிராம தேவதைகள், ஷீரடி சாய்பாபாவோட சிலைகள், இந்தியாவின் முக்கிய மதகுருமார்கள், தச மகாவித்யா டெம்பிள், தச பைரவா டெம்பிள், மொக்கு சிவலிங்கேஸ்வரா டெம்பிள், சப்த ஆலய சன்னிதானம்னு எக்கச்சக்கமாக சுமார் அது எந்த ஏக்கர் எவ்வளோ ஏக்கர்னே தெரியலங்க. அவ்வளோ பெரிய விஸ்தாரமாக உள்ளே கட்டியிருக்காங்க. நாம் இந்த இடத்துக்கு போகணுன்னாக்கா அந்த மெயின் ரோட்டில், அதாவது ஹைவேஸ்லேயே பஸ்ஸில் இறங்கினா அங்கேருந்து கோல்டன் சிவலிங்கம் போகிறதுக்காக ஆட்டோ எல்லாம் கூட உள்ளே இருக்குதுங்க. நாங்கள் போகிறப்பயே சுற்று பக்கம் இருக்கிற ஜனங்க எல்லாம் எங்கள் ஆட்டோவில் தாங்க போனாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது மெயின் என்ட்ரன்ஸுங்க. அந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போனால் ஒரு கேட் இருக்குதாங்க. இந்த கேட்டில் நம்மளை நிப்பாட்டி ஒரு காருக்கு 50 போகிற எல்லாத்துலேயுமே தலா ₹100 வீதம் நம்மக்கிட்ட வசூல் பண்ணி ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. உள்ளே போன உடையே நம்மளை முதல்ல வரவேற்கிறது யாருன்னு பாருங்களேன், கோமாதா. 1 2 மட்டும் இல்லைங்க, சுமார் 1000கணக்கில் கோமாதாங்க இங்கே உள்ள கோசாலையில் வளர்க்குறாங்களாம். சகசிர கோதமம் அப்படிங்கிற பேரில் சுமார் 30 ஏக்கர் பரப்பளவில் ஷெல்டர் கட்டிக்கிட்டு இருக்காங்களாங்க. இந்த பாலை தான் இங்கே இருக்கிற சிவலிங்கங்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணாங்களாம். கார் பார்க்கிங் ஏரியாவிலேயே ஐ லவ் ரமணேஸ்வரம் அப்படிங்கிற போட்டு நம்மளை வரவேற்கிறாங்க. இந்த இடம் தாங்க கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியா ரொம்ப நல்லா விசாலமாக இருக்குதுங்க. இங்கே நம்ம கார் பார்க் பண்ணிட்டு எதிர்த்தாப்புலேயே நம்ம டாய்லெட் வசதியெல்லாம் இருக்குது. அங்கே எல்லாம் எல்லோரும் ஏதாவது வெளியூர்லேருந்து வர்றவங்க எப்படி ஒரு 2 hours ஆகும். அதனால் நம்ம டாய்லெட் போகிறதுக்கெல்லாம் ஃப்ரண்ட்லேயே வசதியாக கட்டியிருக்காங்க பாருங்கள். ஆட்டோவிலேருந்து வரவெல்லாம் கூட இங்கே தாங்க இறங்கிடுறாங்க. இங்கேருந்து உள்ளே போனால் இன்னொரு என்ட்ரன்ஸ் வருதுங்க. அந்த என்ட்ரன்ஸுக்கு முன்னாலேயே ஒருத்தர் நம்ம வாங்கின அந்த ₹100 டிக்கெட்டுலாம் இருக்குது தானுங்க, என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டை அவங்க இங்கே வாங்கிட்டு செக் பண்ணிவிட்டு நம்மளை இங்கே உள்ளே விட்றாங்க. வேட்டூர் டெம்பிள்னு இடது பக்கமாக போயிருக்குதாங்க. அந்த இடத்துல உள்ளே போனோன்னாக்கா உள்ள பெரிய அகலமான ஒரு என்ட்ரன்ஸ் வருதுங்க. இந்த வழியாக தாங்க நம்ம உள்ளே போகணும். இப்போ நாம் உள்ளே நடந்து போகிறப்பயே இடது பக்கமாக மெடிடேஷன் ஹால், அப்புறம் சில ஜூஸ் கடைங்க, டிஃபன் கடைங்க, நிறையா ஷெட்டு போட்டு நிறையா கடைகள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இன்னும் அந்த கடையெல்லாம் ஓப்பன் பண்ணல.
அதனால் நம்ம அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டே இருக்கணும். இங்கே வந்து ரொம்ப பெரிய ஏரியாங்க, நடக்கணுங்க. வயசானவங்களுக்கெல்லாம் உள்ளே வந்து ஒரு வசதி பண்ணியிருக்காங்க. சுற்றி காட்டுறதுக்காக ஒரு சின்ன ஓப்பன் பஸ் மாதிரி இருக்குது. அதில் உள்ளே போய் வந்து எல்லாருமே சுற்றி பார்க்கலாம். சித்தகுரு ஸ்ரீ ரமணானந்த மகரிஷி அவங்களால தாங்க இந்த சாய் அறக்கட்டளை மூலியமாக இந்த இவ்வளோ பெரிய இடத்தை வந்து நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்களாம். நம்ம உள்ளே நடந்து போகிறப்பயே இடது பக்கமாக பெரிய செப்பல் ஸ்டாண்டெல்லாம் கூட இருக்குதுங்க. அங்கே வந்து நம்ம செப்பல்ஸ்ல எல்லாம் விட்டுடணும். உள்ளே வந்து நம்ம வெறும் காலில் தான் நடந்து போக முடியும். இங்கே செப்பல் ஸ்டாண்டில் நாங்கள் செப்பலெல்லாம் விட்டுட்டு பக்கத்துலேயே நம்ம காலெல்லாம் கழுவுறதுக்காக ரொம்ப நல்ல வசதியாக தண்ணி பைப்பு எல்லாம் கூட ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே நாங்கள் எங்கள் காலெல்லாம் கழுவிட்டு என்ட்ரன்ஸ் போகிறோம். இது ஒரு பெரிய என்ட்ரன்ஸுங்க. வழியிலேருந்து பாருங்கள், நம்ம எத்தனை என்ட்ரன்ஸை பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம உள்ளே போனால் இன்னொரு என்ட்ரன்ஸ் வருது பாருங்களேன். அதுதாங்க கோல்டன் சிவலிங்கம் போகிறதுக்கு மெயின் என்ட்ரன்ஸு. உள்ளே நுழையிறதுக்கு முன்னாலேயே வலது பக்கம் இடது பக்கம் பாருங்களேன், நிறைய ரிஷிகளுக்கு நடுவில் சிவலிங்கங்களாக இருந்துச்சுங்க. இந்த இடத்து வந்து வேத ரிஷி சிவலிங்கம்னு சொல்கிறாங்க. அதாவது அகல்ய கௌதம தர்பார்னு போட்டு 16 ரிஷிலிங்கங்கள், அருந்ததி வரிசிஷ்ட தர்பார்னு போட்டு 12 ரிஷிலிங்கம், லோகபுத்ரா அகஸ்திய தர்பார்னு போட்டு அதில் 6 சிவலிங்கம், சீரடி சாய்பாபாவோட சிலை, மார்க்கண்டேய மகரிஷி தர்பார்னு போட்டு 19 ரிஷி சிவலிங்கம், பரத்வாஜ மகரிஷி தர்பார்னு போட்டு 27 சிவலிங்கம், விஸ்வாமித்ர மகரிஷி தர்பார்னு போட்டு 29 சிவலிங்கம், ஜமதக்னி தர்பார்னு போட்டு அதில் 27 ரிஷிலிங்கம், பிருகு மகரிஷி தர்பார்னு போட்டு அதில் 27 சிவலிங்கம், கன்யா மகரிஷி தர்பார்னு போட்டு 35 ரிஷிலிங்கம், விஸ்வாமித்ர தர்பார்னு போட்டு 27 ரிஷிலிங்கம், ஸ்வயம்பு மனு தர்பார்னு 27 சிவலிங்கம், சதிதேவி சன்னிதானன்னு 27 ரிஷிலிங்கம், அக்னி மகரிஷி தர்பார்னு 16 ரிஷிலிங்கம், வாம மகரிஷி தர்பார்னு 11 ரிஷிலிங்கம், கர்த்தம மகரிஷி தர்பார்னு 11 ரிஷிலிங்கம், அங்கீரச மகரிஷி தர்பார்னு 16 ரிஷிலிங்கம். அப்பட இத்தனை லிங்கமா அப்படின்னு போகிறப்பயே நான் மலப்பாக பார்க்காதீங்க. இன்னும் இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் தாங்க. நாம் உள்ளே இன்னும் போகவே இல்லையே. நம்ம கேட்டுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம இடது பக்கமாக போனால் இங்கே பைரவர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் நம்மளை வந்து வரவேற்கிறாங்க. இன்னும் முன்னாலேயே போனால் காவல் தெய்வம்லாம் கூட இருக்குதாங்க. நாங்கள் அங்கே பார்க்கல. இங்கே வந்து பைரவர்கள்லாம் இருக்கிறாங்க. அது பக்கத்துலேயே இன்னும் சில சப்தலிங்கங்கள்லாம் இருக்குது. நாம் இங்கே அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னால் அவங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்களாம். இதை சப்த ஆலயம்னு சொல்கிறாங்களாங்க. இங்கே 7 சிவலிங்கம் கட்டியிருக்காங்க. இந்த 7 சிவங்களுக்கும் அபிஷேகம் பண்ணால் ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க. நாம் இப்போ இந்த தேவஸ்தானத்தோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு போனால் அங்கே இடது பக்கமும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், அகலமான பெரிய தர்பார் மாதிரி இருக்குதுங்க. அந்த தர்பார்னு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தர்பார் பேரை வச்சுருக்காங்க. அந்த இடத்துல சுற்று பக்கமும் மேரு, சிவலிங்கம் அப்படின்னு போட்டு எக்கச்சக்கமாக லிங்கங்க இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்தது ராதாகிருஷ்ண தர்பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தர்பாருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு தர்பார்லையும் சிவலிங்கமாக ஸ்தாபிதம் பண்ணி சுமார் 1008 சிவநாமம், அதாவது ஒவ்வொரு லிங்கத்துக்கும் அந்த லிங்கத்துக்கு கீழேயே பேர் போட்டு வச்சுருக்காங்க. சீரடி சாய் இருந்தால் நடுவில் அவர் அந்த இடத்துக்கு வந்து சீரடி சாய் தர்பார், நாகராஜர் இருந்தால் நாகராஜ தர்பார்லாம் எக்கச்சக்கமாக இருக்குங்க. சிவ சகஸ்ர நாமாவளி, அதாவது சிவனுக்கு 1008 நாமாவளி இருக்குதா. அந்த நாமாவளியில் இருக்கிற ஒவ்வொரு பேருக்குமே ஒவ்வொரு சிவலிங்கம் போட்டு அவங்க வந்து வச்சுருக்காங்க. பேரெல்லாம் கூட இருக்குது பாருங்களேன். அந்த அளவு ரொம்பவும் நேர்த்தியாக வந்து எல்லாமே இங்கே வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. போகிற வழியிலே இந்த மாதிரி போர்டு போட்டு வச்சுருக்காங்க. எத்தனை சிவலிங்கம் இருக்குது, உள்ளே எத்தனை மேரு இருக்குது, அது எந்த டேட்டில் வந்து இந்த தர்பாரை உருவாக்கினாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் போகிற வழி எல்லாத்துலேயுமே இருந்துச்சுங்க. பார்க்க அப்படியே சிவலிங்கமாகவே இருக்குது பாருங்களேன். நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா லிங்கங்களையும் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்கோங்க.
சிவலிங்கம் மட்டும் இல்லைங்க, ஸ்ரீசக்கராஸ் இருக்குது. ஸ்ரீசக்கர மேலாலயம், ஸ்ரீசக்கரா வந்து காமேஸ்வர ஆலயம், ஸ்ரீசக்கரா செட்டு பார்வதி ஆலயம், ஸ்ரீசக்கரம் உபாசனா தர்பார், அப்புறம் கோல்டன் சிவலிங்கம் தர்பார், ஸ்ரீசக்கரா செட்டு நாகேந்திர தர்பார், ஸ்ரீசக்கரா செட்டு நாகசாய் தர்பார்னு எக்கச்சக்க தர்பாரில் எத்தனை ஸ்ரீசக்கரம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட உள்ளேயே அந்த வெப்சைட் இருக்குது. வெப்சைட்டில் போனால் நம்ம வந்து பார்க்கலாம். அது வந்து siddhaguru.com அப்படின்னு இருக்குது. அந்த தர்பார்லாம் தாண்டி நம்ம உள்ளே வந்தாங்க. இதுதாங்க கோல்டன் சிவலிங்க டெம்பிள். இந்த சிவலிங்கம் டெம்பிளுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே டோக்கன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. சுமார் ரூபாய் 500 கொடுத்து ஒரு டோக்கன் வாங்கிக்கணும். அந்த டோக்கன் நம்ம வாங்கினோன்னாக்கா நாம் நம்ம கையாலேயே அபிஷேகம் எல்லாம் கூட பண்ணலாங்க. போகிற வழியிலே இடது பக்கமாக வந்து அபிஷேகம் பண்ணுறவங்களுக்காக ஸ்பெஷல் என்ட்ரன்ஸும், ஃப்ரீ தர்ஷன் போகிறதுக்கு வலது பக்கமும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. இங்கே படிக்கட்டுமா இருக்குது. இதுக்கு மேலே ஏறி நாம் உள்ளே போகணுன்னாக்கா முன்னாலேயே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தாங்க இந்த தங்க சிவலிங்கம் நம்ம கண்ணுக்கு தென்படுதுங்க. வர்றவங்க எல்லாருமே நல்லா தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாலேயே லிங்கம் இருக்குதுங்க. அதனால் எல்லோரும் போகிறவங்க நல்லா தரிசனத்தை பார்க்கலாங்க. அபிஷேகம் நாம் நம்ம கையாலேயே பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பாலும் 3 லிட்டர் தண்ணியும் கொடுக்குறாங்களாம். நாங்கள் போகிறப்ப ஒரு பக்தர் வந்து அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கிறத பார்க்குறோம். உள்ளே வந்து ஃபோட்டோ எல்லாம் கூட எடுக்க அனுமதிக்கிறாங்க. அதான் நம்ம சிவலிங்கத்தோடு சேர்த்து செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னாக்க கூட இங்கே அலோவ் பண்ணுறாங்க. இந்த இடம் வரைக்கும் தாங்க அலோவ் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே போகணுன்னாக்கா உள்ளே அபிஷேகம் பண்ணுறவங்க மட்டும்தாங்க போக முடியும். இதுதான் உலகத்திலேயே மிகவும் பெரிய கோல்டன் சிவலிங்கம்னு சொல்கிறாங்க. சுமார் 250 கிலோ பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக சரியான எடையெல்லாம் எங்களுக்கு தெரியலைங்க. கருப்பு நிற மேடைக்கு மேலே 3 அடி உயரத்தில் இந்த சிவலிங்கம் உருவாக்கி வச்சுருக்காங்க. உள்ளே போனால் அபிஷேகத்துக்கு நம்ம வந்து டோக்கன் வாங்கினா உள்ளே போகலாம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து கோல்டன் சிவலிங்கத்துக்கு ஒரு பக்தர் வந்து டோக்கன் வாங்கி அபிஷேகம் பண்ண போகிறாரு. அந்த அபிஷேக வீடியோ தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்குளிர அந்த அபிஷேகத்தை பார்த்து தரிசனம் பண்ணுங்க. సూపర్ పాలు అన్నీ చెడు అమ్మ ఇట్లా రావాలమ్మ కదలాలమ్మ. అమ్మ మీరు కదలాలమ్మ, ఛాన్సే పోయింది సార్. ఇట్లా రండి సార్. అమ్మ ఇట్లా రండి అమ్మ, ఇట్లా రండి, ఇక్కడికి వచ్చి తీసుకోండి. ఇట్లా రండి అమ్మ, లైన్ స్టార్ట్ అయింది. అమ్మ కదలండి అమ్మ. எல்லாரும் கோல்டன் சிவலிங்க அபிஷேகம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அங்கேருந்து நாங்கள் கீழே இறங்கி உள்ளே வந்து இடது பக்கம் ஷீரடி சாய்பாபாவோட சென்ட்ரல் இருக்க பெரிய தர்பார் இருக்குங்க. அந்த தர்பாரில் சுற்று பக்கமும் சிவலிங்கங்களோட சாய்பாபா இங்கே வந்து இருக்கிறாருங்க. இந்த தர்பாருக்கு நேர் எதிர்த்தாப்புலேயே இந்த சாய்பாபாவோட துணி இருக்குதுங்க. அந்த சாய்பாபா துணிக்காக தனியாக ஒரு பெரிய மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த மண்டபத்துக்கு நடுவில் துணி எரிஞ்சிக்கிட்டே இருக்குதாங்க. இந்த நடுவில் இருக்கிற துணி வந்து இந்த இடத்த உருவாக்குறப்ப ஆரம்பிச்சுதாங்க. அப்போ இருந்து தொடர்ச்சியாக அந்த துணி வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த மண்டபத்துக்கு நடுவில் துணி இருக்குது. துணியை இந்த சுற்றிலுமே சிவசக்தி ஸ்வரூபமாக லிங்கம் மேரு அப்படின்னு போட்டு அமைச்சு வச்சுருக்காங்க. இங்கே உள்ளேயே கொப்பரை தேங்காய் வந்து நவதானியத்தோடு சேர்த்து விற்கிறாங்க. அந்த கொப்பரை தேங்காயை வாங்கினா நம்ம வந்து 3 சுற்று, 5 சுற்று, 7 சுற்று, 108 சுற்று அந்த மாதிரி சுற்றி வந்து நம்ம வேண்டுதல் பண்ணினா நம்ம வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க.
షిరిడి సాయిబాబా దుని అంటారు సార్. ఇది షిరిడి సాయిబాబా దుని అండి. అంటే ఈ దునిలో నవధాన్యాలు కొబ్బరిలో వేసుకోవడం వల్ల వాళ్ళకి ఏమైనా సమస్యలు కానీ కోరికలు కానీ ఇంకా ఏమైనా ఇతర సమస్యలు కానీ ఉంటే అవన్నీ తొలగిపోతాయండి. విశ్వాసంతో నమ్మకంతో ఈ దునిలో మీరు సమర్పించుకోవాలి. ఎంత 50 రూపాయలు అన్న సెట్ 50 రూపీస్ తీసుకుని 3 కానీ 5 కానివ్వండి, లేదంటే 108 కానీ అక్కడ రాశారు కదండి, ఆ ప్రకారం చేసుకోవాలి. అంటే ఎవరన్నా దుష్ట ప్రయోగాలకు గురైనా, ఎవరన్నా తీవ్ర అనారోగ్య సమస్యలు ఏమన్నా ఉన్నా, నరదిష్టి ఉన్నా, ఇవన్నీ కూడా చాలా క్లియర్ అవుతాయండి. అంటే స్వామీజీ గురూజీ సంకల్పం చేసి వెలిగించారు. షిరిడి నుంచి నిప్పు తీసుకొచ్చి వెలిగించారండి దుని. 2015 నుంచి నాన్ స్టాప్ గా దుని వెలుగుతానే ఉంది నాన్ స్టాప్ 65 days 2017 నుంచి వెలుగుతానే ఉంది. நாங்களும் அங்கே கொப்பரை தேங்காயை வாங்கிட்டு சுற்றி வந்து 3 சுற்று சுற்றிட்டு வந்து எங்கள் பிரார்த்தனையை சொல்லி அந்த தேங்காயை அந்த துணியில் போட்டு எரித்தோங்க. இந்த துணி இருக்கிற இடத்துக்கு எதிர்த்தாப்புலேயே பெரிய ஆதிபராசக்தி கோயில் இருக்குதுங்க. அந்த ஆதிபராசக்தி கோயில் உள்ள வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு 1/2 hour ஆகுங்க. அதனால் நான் அந்த வீடியோவை இப்போ போடலை. அடுத்த வீடியோ தனியாக ஸ்பெஷலாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உள்ளே நடக்க முடியாதவங்களுக்காக ஓப்பன் சீட் மாதிரி வச்சு ஒரு கார் மாதிரி தயார் பண்ணியிருக்காங்கன்னு. இதில் வந்து எல்லோரும் ₹30 டிக்கெட்டு எடுத்துக்கிட்டு உள்ளே போனால் அவங்க இந்த இடத்த பூரா சுற்றி காட்டுறாங்க. உள்ளே இருக்கிற அந்த ஆதிபராசக்தி டெம்பிள் விலாக் தனியாக போட போகிறாங்க. அதனால் இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த விலாகை வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாம் போக போகிறது வந்து ஸ்ரீமுக்கு சிவலிங்கேஸ்வர ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் நமக்கு வேண்டிய வேண்டுதலெல்லாம் பண்ணிவிட்டு 3 சுற்று சுற்றிட்டு வந்து லிங்கத்தை நாம் நம்ம உடல் ரீதியாக தழுவிக்கிட்டால் நீண்ட கால விருப்பங்களை நம்ம சிவபெருமானிட்ட நேரடியாக முறையிட்டுக்கிட்டால் எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கையாங்க. நாங்களும் இங்கே 3 சுற்று சுற்றி எங்களோட பிரார்த்தனையை சொல்லினோங்க. இங்கேருந்து நடந்து நேராக வெளியில் போனால் அங்கே வந்து சிவபெருமானோட பஞ்சலோக சிலைக்கு கீழே 12 லிங்கம் 72 மேருவோடு இருக்கிற தர்பாரை நம்ம பார்க்குறோங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து சகஸ்ரலிங்கம். அதாவது 1008 லிங்கங்களும் சேர்ந்து ஒரே பெரிய லிங்கமாக இருக்குது. அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணால் 1008 லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி அர்த்தம். சிவபார்வதி சந்நிதி, சாய்பாபா சந்நிதிக்கு நடுவில் பின்னால் நந்திகேஸ்வரரோட சகஸ்ரலிங்கத்தை நாம் இங்கே தரிசனம் பண்ணலாங்க. சகஸ்ரலிங்கத்தை எல்லாரும் கண்குளிர தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணால் போதும், நம்ம அத்தனை புண்ணியம் வந்து நம்மளுக்கு சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் அபிஷேகம் பண்ணோம்னாக்கா நம்ம முன்னாலே நம்ம வந்து அங்கே சொல்லி ஏற்பாடு பண்ணி டோக்கன் வாங்கி வச்சுக்கணுங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்களா, அதுவும் இந்த தேவஸ்தானத்தை ஒரு ஹைலைட்டுங்க. இது ஸ்ரீ சக்கர மகா ஆலயம்னு சொல்கிறாங்க. 1023 ஸ்ரீ சக்கரங்களுக்கு நடுவில் 9 அடி உயரமான பஞ்சலோக ஸ்ரீ சக்கரத்தை இங்கே வந்து நிறுவி வச்சிருக்கு. உலகத்திலேயே இதுதான் 9 அடி உயரமான ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த ஸ்ரீ சக்கரத்தை நாங்கள் பார்க்குறப்போ ரொம்ப மலப்பாக எடுத்துக்கிட்டுங்க. அவ்வளோ பெரிய ஸ்ரீ சக்கரத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒரு ஸ்ரீ சக்கரம் வீட்டில் இருந்தாலே ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க.
இங்கே இத்தனை ஸ்ரீ சக்கரத்துக்கு நடுவில் நாம் இருக்கிறப்ப ஒரு டிவைன் எனர்ஜியை நாம் இங்கே உள்ளே போகிறப்ப உணர முடியுதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹைலைட்டான இடங்க. அதுவும் ஆனந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய நந்திகேஸ்வரருக்கு நடுவில் 7 அடி ஆழத்தில் 316 புனித சிவலிங்கங்களை இங்கே அமைச்சிருக்காங்களாம். அதில் ஏகாதச ருத்ரர்கள், அஷ்டமூர்த்தி சிவலிங்கங்கள், 4 வேத சிவலிங்கங்கள் உட்பட சிவ சகஸ்ர நாமத்தில் இருந்து சிவனின் பெயர்களை எல்லாம் கொண்ட உயரமான 232 சிவலிங்கங்கள் இங்கே இருக்குதுங்க. நாங்கள் போகிறப்ப தண்ணி எல்லாம் உள்ளே இல்லைங்க. மகா சிவராத்திரி வர்றதுனால உள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் நடக்கிறதா சொன்னாங்க. நடுவில் ஒரு கம்பீரமான 30 அடி உயர ஆகாச சிவலிங்கம் தெய்வீக சக்தியோடு இருக்கிறத பாருங்க. பக்கத்திலேயே புத்தர் மற்றும் ஷீரடி சாய்பாபா இந்த சதா சிவனின் காலத்தால் அழியாத இருப்பு வரை ஆன்மீக பரம்பரைக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி எங்களுக்கு தென்படுச்சுங்க. இந்த நீர்நிலையை சுற்றிலும் பஞ்சபூத சிவலிங்கம், நவக்கிரக சிவலிங்கம், நட்சத்திர சிவலிங்கம் மற்றும் ராசி சிவலிங்கம்னு பிரபஞ்ச சக்தியை சரியாக இணக்கத்தோட பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஷீரடி சாய்பாபா, சிம்மவாகினி அம்மவாறு மற்றும் தட்சிணாமூர்த்தி அவங்களுக்காக 3 பக்கமும் தனித்தனி சன்னதியாக இருந்துச்சுங்க. கோல்டன் சிவலிங்கம் அப்படின்னாலே இந்த ஆனந்த தீர்த்தமும் நிறையா பேர் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் போட்டிருக்காங்க. அவ்வளோ அளவு ஃபேமஸானது இந்த இடம். மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த இடத்துல தாங்க ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்கன்னா, அப்போ இந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் இருக்குதுமாங்க. இங்கே அபிஷேகம்லாம் பார்க்குறதுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறதுங்க ரொம்ப ஸ்பெஷலான இடங்க. அந்த இடத்த துவாதச ஜோதிர்லிங்க தர்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜோதிர்லிங்க அபிஷேகம் குறிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு, தொழிலில் மேல்பாடு, நாள்பட்ட நோய்களை குணப்படுத்துறதுக்காக அபிஷேக பூஜை செய்ய இங்கே 2 லிட்டர் பால் மற்றும் பூஜை பொருளாங்களை கூட உள்ளேயே கொடுக்குறாங்களா. విరుపపట్టவங்க ఇంకా అభిషేకం பண்ணலாங்க. ఇక్కడ దర్శించుకున్నా అక్కడ దర్శించుకున్నా అదే ఫలం ఉంటుంది. సేమ్ అదే సైజు అదే స్టోన్ అలాగే తయారు చేయడం అయిందనమాట. సో అందులో యంత్రబలం మంత్రబలము సిద్ధగురు స్పర్శ ఉంది కాబట్టి బోలాశంకరుడు కొలువై ఉన్నాడు. సో సోమనాథేశ్వరుడు. నెక్స్ట్ మల్లికార్జున శ్రీశైలం, ఇది కూడా అంతే. అక్కడ ఇలా శ్రీశైలంకి మీరు వెళ్తే దర్శించుకుంటే ఏ ఫలం వెళ్తుందో అదే ఫలం వస్తుంది. సో నెక్స్ట్ మహాకాళలింగేశ్వరుడు ఉజ్జయిని. ఇది ఉజ్జయిని మహాకాళేశ్వరుడు మధ్యప్రదేశ్. నెక్స్ట్ ఓంకారేశ్వరుడు మధ్యప్రదేశ్. ఇది ఓంకారేశ్వరుడు మధ్యప్రదేశ్. వైద్యనాథేశ్వరుడు జార్ఖండ్లో వైద్యనాథేశ్వరుడు. నెక్స్ట్ మహారాష్ట్ర ద్వారకాంబ దేవాలయంలో అదే మరి. ఇది వచ్చి రామేశ్వర శివలింగేశ్వరం తమిళనాడు. అది ఆ శివలింగాన్ని శ్రీరాముడు ఆరాధించారు కదా, తెలుసు. ఇది వచ్చేసి నాగేశ్వర శివలింగేశ్వరం. నాగేశ్వరం గుజరాత్. సో గుజరాత్లో ఈ జ్యోతిర్లింగాలు అదే కుటుంబం అన్నీ చూసాయండి. ఇది మళ్ళీ చూసాను, అన్నీ చూసాను. ఉత్తరప్రదేశ్ కాశీ అయితే మోక్షం అంటారు కదా, కాశీ విశ్వేశ్వరుడు. ఇది పార్వతీ పరమేశ్వరులు ప్రతిష్ఠించారు అక్కడ కాశీలో. యాజ్ టీజ్గా అక్కడ ఎలా సైజు ఉందో సేమ్ షేప్ సేమ్ సైజు అలాగే మూడు లింగాలు ఉంటాయి. బ్రహ్మ విష్ణు మహేశ్వరుడు. అది త్రియంబకేశ్వరుడు. ఇప్పుడు అక్కడికి వెళ్తే అద్దంలో నుండి దూరం చేస్తాను, దగ్గర నుండి. సో ఇక్కడ ఏంటంటే ఈ స్వర్గం చెబుతూ అక్షరం తీసుకునే అవకాశం இப்போ நீங்கள் பார்க்குறதுங்க சிவசக்தி ஷீரடி சாய் தர்பார்னா. இங்கே கட்டுமான பணியெல்லாம் நடந்துட்டுருக்குங்க. இங்கே 243 அடிங்களும் 126 அடி உயரம் 10,000 பேர் ஒன்றா பார்த்து அமரக்கூடிய வகையில் இங்கே பெரிய தர்பார் கட்டுறாங்களாம். அந்த கோயிலோட கருவறையில் 6 அடி தங்க சிவலிங்கம், 6 அடி தங்க கனக துர்காதேவி, 6 அடி தங்க ருக்கிரர், 6 அடி தங்க ஷீரடி சாய்பாபா சிலையெல்லாம் பிரதிஷ்டை பண்ண போகிறாங்களாம். உள்ளேயே தினசரி அன்னதானம் எல்லாம் கூட சிறப்பாக நடைபெற்றுதுங்க. உள்ளே போகிறவங்க எல்லாருமே மத்தியானம் அன்னதானம் எடுத்துக்கலாம்.
கார் பார்க்கிங் நம்ம பார்த்தோம்தானுங்க, அங்கேயே அன்னதான சத்திரம் இருக்குது. மதியம் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அங்கே வந்து அன்னதானம் பண்ணுறாங்க. அன்னதானமும் ரொம்ப சிறப்பாக பெரிய மண்டபம் இருக்குங்க. அந்த மண்டபத்தில் எல்லாருமே அமர்ந்து அன்னதானம் வந்து அங்கே எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அடுத்தது இங்கே ரமணேஸ்வரத்தோட ஆதிபராசக்தி வீடியோவை நான் பார்ட் 2வாக போடுறேங்க. இதில் இங்கேயே போட்டால் வீடியோ 1 மணி நேரம் பக்கத்தில் வருது. இந்த வீடியோவை நான் காட்டின இடம் உங்களுக்குன்னா ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.